அகில உலகத்தில் வாழும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கோடான கோடி நன்றி கலந்த வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பெயர்ச்சி பலன்கள். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதல்ல பார்க்குறது சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமைத்தி ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள். நான் தங்கவயல் சரவணன், மக்கள் ஜோதிடர் தங்கவயல் சரவணன். இப்போ சிம்மராசி பற்றி இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 20/12/2023 சனி பெயர்ச்சி ஆகிறார். சிம்மராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா இதற்கு முன்னாடி எல்லாமே நமக்கு நல்லா தான் இருந்தது, பிரச்சனை இல்லை, எல்லா விஷயத்துலையுமே ஒரு கடந்து வந்துட்டோம். இப்போ நமக்கு டைம் இல்லை, அதேமாரி போகிறதுக்கு எங்கே போகிறதுக்குமே ஒரு நேர காலம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு தான், நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் கொஞ்சம் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தது. ஆனால் இப்போ நமக்கு இருக்கிறது கண்டக சனி. கண்டக சனி அப்படி சொல்லும் பொழுது 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறார். இந்த கண்டக சனி ஏதோ ஒரு வடிவத்தில் நமக்கு அந்த கஷ்டங்களும் துன்பங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த ஒரு ஜூன் மாதம் வரைக்கும், இந்த 2024 ஜூன் மாதம் வரைக்கும் தான். அந்த ஜூன் மாதம் வரைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலங்கள் இது. எப்பவுமே நம்மளை சுற்றி 4 பேர் இருப்பாங்க, நம்ம கிட்ட தான் ஐடியா கேட்பாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க தான் நம்மளை எழுப்பிடுவாங்க. ஒரு இடத்த டீ கடை கூட்டிகிட்டு போகிறதோ, இல்லை அப்படின்னா அவங்க தொழில் செய்கிற இடத்துக்கோ, இல்லை நாம் ஒரு வியாபாரத்துக்கு போனோம் அப்படின்னு நம்ம கூட போகிறதோ, இது எல்லாமே இந்த மாதிரி நண்பர்களோ இல்லை அப்படின்னு நம்ம கூட வேலை செய்கிறவங்களோ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ நம்ம சும்மா ஒரு டீ ஸ்டாலுக்கு, ஒரு பேக்கரிக்கு போகிறோம் அப்படின்னாவே, ஒரு 10 பேர் வராங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கு நம்ம டீ வாங்கி கொடுக்குறோம். அதில் ஒருத்தர் பார்த்துட்டிங்க அப்படின்னா சாப்பாடு வாங்கி கொடுங்க, டிஃபன் வாங்கி கொடுங்க அப்படின்ற, இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவுகள், எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் வாங்குற அப்படி சொல்லும் பொழுது இது எல்லாத்துக்கும் தலையாட்டும் பொழுது, இது எல்லாத்துக்கும் சரி நீ பண்ணிக்க எடுத்துக்க அப்படி சொல்லும் பொழுது இந்த அதாவது இந்த நண்பர்கள் ரீதியாக இந்த செலவு பண்ணும் பொழுது பார்த்துட்டிங்க அப்படின்னு இதுவும் நமக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி ஆகுது. எப்படி ஆகுது அப்படின்னா, ஒரு குறிப்பாக நமக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கட்ட வேண்டியது, கொடுக்க வேண்டியது, நம்ம சில பொருள் வாங்க வேண்டியது எல்லாமே பெண்டிங்கில் வச்சுருக்கோம். அந்த 1000 ரூபாயும் நம்ம கிட்டத்தட்ட இதில் நம்ம செலவு பண்ணிட்டு போகிற மாதிரி ஆயிரும். அப்போ செலவினங்கள் உறவினர் வகையிலையுமே நண்பர்கள் வகையிலுமே அதிகமாகும். இது உங்களோட கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கண்டக சனியிலிருந்து நம்ம தப்பிக்கலாம். அப்போ அந்த பழக்க வழக்கத்தை கொஞ்சம் மாற்றுக்குங்க. எத்தனை நாள் தான் நானே கொடுக்குறது, இன்னைக்கு ஒரு நாள் நீ கொடுங்க, நாளைக்கு அவங்க கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி பழக்க வழக்கத்தை மாற்றிக்குங்க. இல்லை அப்படின்னா அந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் போகாத அளவுக்கு நீங்கள் இருங்க. அந்த ஸ்தானத்துக்கு போகாத அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்துங்க. அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா சிம்மராசி நேயர்களுக்கு தூர பிரயாணம். நம்ம எங்கேயாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், இல்லை ஒரு கடன் வாங்கியாவது ஒரு டூர் மாதிரி போயிட்டு வந்தா என்ன, ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வந்தா என்ன, ஒரு கோயிலுக்குன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஊரை சுற்றிட்டு வந்தா என்ன அப்படின்ற அளவுக்கு இந்த மாதிரி ஆசைகள் நமக்கெல்லாம் அதிகமாக இருக்கும். இதெல்லாமே அந்த இருக்கும் பொழுது இதனால் பார்த்துட்டிங்கன்னா பொருளாதார வகையிலையுமே நம்ம பிரச்சனைகள், அதேமாரி நம்ம திருமணமாகி அதேமாரி மனைவி இல்லை குடும்பமெல்லாம் இருக்கிறோங்க அப்படின்னா அதனால் ஒரு விரிசல் உண்டாகக்கூடிய ஒரு காலம். 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் தானே. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம தெளிவாக பதில் சொல்ல முடியாது, உண்மையும் சொல்ல முடியாது, பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். அவங்கள சமாளிக்கிறதுக்கு அதுக்குண்டான ஏதோ ஒரு செலவினங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அது கடைசியில் வச்சு வைக்கும்போது அது எல்லாமே கண்டுபிடிச்சு அதனால் வச்சு வைக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஒரு கருத்து வேறுபாடுகள், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படி சொல்லும் பொழுது பிள்ளைகளை கவனிக்க முடியல, செய்கிற தொழிலை கவனிக்க முடியல, ஒரு நாள் சந்தோஷத்துக்கு மொத்த ஒரு வாழ்க்கையும் ஒரு குழப்பத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு காலகட்டம் நேரிடும். இது ஜூன் மாதம் வரைக்குமே கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சில பேர் நம்ம வேண்டப்பட்டவங்களே இருக்காங்க, இல்லை நமக்கு ஒரு தங்கையோ ஒரு தம்பியோ ஒரு அண்ணனோ அக்காவோ இருக்காங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் ஒரு விசேஷம் நடக்குது, ஒரு கல்யாணம் காட்சி, ஒரு காது குத்து, இல்லை வேறு ஏதாவது ஒரு கிரகப்பிரவேசம் நடக்குது அப்படி சொல்லும் பொழுது நாம் முன்னாடியே போயிட்டு அவங்களுக்கு இவனுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும், ஒரு நெகனெட்டுக்கு காசு கொடுக்கணுமா, ட்ரெஸ்ஸுக்கு காசு கொடுக்கணுமா, இந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஏசி வாங்கி கொடுக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணட்டுமா அப்படி சொல்லும் பொழுது நம்ம வழியுமா போய் நாமளே கேட்டு நம்ம பண்ணுறது. அது பண்ணும் பொழுது அந்த கடைசி நிமிஷத்தில் நம்ம கேட்ட இடத்துலையோ இல்லை நமக்கு வர வேண்டிய இடத்துலையோ ஏதோ ஒரு வகையில் தடங்களாகி அந்த இடத்துலையும் ஒரு அவமானம் சந்திக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலை வந்துடும். அதனால் வாக்கு கொடுக்க வேண்டாம். வாக்கு கொடுத்தால் கண்டிப்பாக நமக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழில், சொந்தமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தொழில் பரவாயில்ல, ஓரளவுக்கு நார்மலாக தான் போயிட்டு இருக்குது. இப்போ முன்னே இருந்ததை விட 10 ரூபா வருமானம் வருது,
அப்படின்னு சொல்லும் பொழுது அது இன்னும் தெரியாத தொழில், அது வந்து ஒரு சார்ந்த தொழில் இருந்தாலும் பரவாயில்ல, தெரியாத தொழில் வேற ஏதாவது வந்து பண்ணலாம் அப்படி சொல்லும் பொழுது வந்து இதுல சம்பாரிச்சு அந்த முதல் கொண்டு இன்னொரு தெரியாத தொழில் 2 தொழில் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படி சொல்லும் பொழுது இந்த பேராசை படக்கூடாது. இந்த நேரத்தில் அது ஒரு பெருத்த ஒரு நஷ்டமா மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வந்து ஒரு கவனமா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த உற்பத்தியும் அந்த பொருள் கொண்டவை ஒரு இடத்துல கொடுக்கறதும் பண்றதும் எல்லாமே நாம்பளா இருக்கணும். உள்ளூரா இருந்தால் நாம்பளா இருக்கணும், வெளிநாடு இருந்தால் நாம்பளா இருக்கணும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அப்படி சொல்லும் பொழுது ஒரு கவனமாக செஞ்சுங்க அப்படின்னா வந்து நமக்கு நல்லா இருக்கும். இல்லை நம்ம வந்து அவங்க சொல்கிறது ஒன்று, நாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா செய்கிறது ஒன்று, இல்லை அப்படின்னா வந்து நாம் எதிர்பார்க்குறது ஒன்று, அவங்க செஞ்சு கொடுக்குறது ஒன்று அப்படி சொல்லும்பொழுது வந்து முதல் முடங்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் நமக்கு வந்துடும். அப்போ வந்து ஒரு கடனாளி இல்லை அப்படின்னு ஒரு நேகனெட் வைக்கிற அளவுக்கு இல்லை விற்கிற அளவுக்கு இருக்கிறது பூராமே வந்து ஒரு படிப்படியாக வச்சு வைக்கும்போது இந்த வகையில் வச்சு வைக்கும்போது நஷ்டமாகக்கூடிய ஒரு கால சூழ்நிலை வந்துடும். அதனால் தொழில் வந்து ஒரு கவனமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இப்பயே வந்து கரெக்டான முறையில் வந்து ஒரு தேர்வு பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல எந்த நாடு போகிறோம், எப்படி விசா வருது, எந்த மாதிரி சம்பளம், எந்த மாதிரி வச்சு வைக்கும்போது அங்கே நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதே போல் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து நமக்கு இந்த இடத்துல அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்களோட மறுபடியும் போனால் கூட நம்ம கூட்டிகிட்டு வரத்துக்கு நம்மகிட்ட அவங்ககிட்ட திறமை இருக்குதா, அவங்ககிட்ட பவர் இருக்குதா, இதெல்லாமே பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து இதில் நமக்கு ஒரு ஏமாற்றமோ நம்ம செய்கிறது ஒரு தொழில், நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு தொழிலாக இருக்கும். ஒரு வேண்டா வெறுப்பாக ஒரு கஷ்டப்பட்டு செஞ்சு அங்கிருந்து தப்பிச்சு வந்தாவே போதும், ஒரு நரகத்தில் இருந்த மாதிரி இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து அங்கே வந்து ஒரு நம்ம லாக் ஆகிற அளவுக்குலாம் வாய்ப்புகள் உண்டு. இதனால் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சொன்ன மாதிரி வந்து ஒரு பழக்க வழக்கமான இடமா இருந்தது, ஒரு கண்ணு மூடிக்கிட்டு நம்ம போனாலும் கூட கரெக்டாக அந்த இடத்துல போய் சேருவோம். இப்போ வந்து ஒரு பழக்க வழக்கம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம நடக்க தான் அந்த வழியை வந்து இருக்கும். அதனால் வந்து நம்ம புது வழி நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். நாம் தான் வழியை வந்து போடுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அது நம்ம கொஞ்சம் கவனமாக தேவை. அதனால் வந்து உங்களோட அந்த எல்லை நோக்கி போகிறீங்க அப்படின்னா அந்த எல்லை கவனமாக நோக்கி போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. குறிப்பாக இந்த சிம்மராசி நேயர்கள். அடுத்ததாக குடும்பத்தையும் உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. பிள்ளைகள் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் வந்து இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து அவங்களோட தேவைகள் பூர்த்தி என்னவோ பூர்த்தி பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நிறைய செல்லம் கொடுத்தாச்சு, நிறைய கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, படிப்பில் கொஞ்சம் கவனம் இல்லை, அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாடுகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. இப்போ நம்ம கோவப்படும் பொழுது அவங்களை வந்து இன்னும் சரியான முறையில் வழி நடத்தணும். இப்போ தான் வந்து ஒரு கண்டிஷனுக்கு வந்து இப்போ வந்து ஒரு மனுஷக்குள்ள அதை வந்து அடியாத மாடு படியாது, அதேமாரி வச்சு வைக்கும்போது அடிச்சு வந்தால் நல்லா இருப்பான் அப்படின்ற அளவுக்கு வந்து நாம்ளே அந்த கோபத்தை திடீர்னு ஒரு அக்கறையாக எடுத்து நம்ம பண்ணும் பொழுது அவங்களே வந்து நம்ம எதிர்த்து பேசக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் இருக்கும். அப்போ நம்ம பெத்த பிள்ளை நம்மளை பேசிட்டானே, நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து இது ஒரு மன உளைச்சலை கொண்டுட்டு போயிடும். அதனால் வந்து இந்த ஒரு காலகட்டம் நமக்கு பொறுமை அவசியம். அதனால் வந்து அது பசங்களை வெளிநாடு அனுப்புறதா இருந்தாலும் சரி, அதேமாரி வந்து படிக்க வைக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு செய்கிற தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, இது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதேமாரி அரசியல்வாதி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறை சம்மந்தப்பட்டவங்க, அதே போல் அடுத்தது வந்து காவல்துறை சம்மந்தப்பட்டவங்க, இல்லை அப்படின்னா வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் செய்கிறவங்க, இவங்க எல்லாமே எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு பாதுகாப்பாகவும் மேலிடத்தில் எப்படி பேசணும், கீழ்மட்டத்தில் எப்படி அதிகாரத்தை செலுத்தணும், இடம் மாற்றத்துக்குண்டான ஒரு வழிமுறைகள் என்ன அப்படின்ற அளவுக்கு இது எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அதன் மூலிமா வரக்கூடிய அந்த இடர்பாடுகள், அதன் மூலிமா வந்து நம்ம வரக்கூடிய அந்த ஒரு பாதிப்புகள் கொஞ்சம் நமக்கு கம்மியாகும். அதே போல் பெரியவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை கொடுக்குற மாதிரி பார்த்துங்க. காரணம் என்ன அப்படின்னா வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா ஒரு கஷ்டப்படும் போது நம்மளோட அதாவது அவங்கள ஒரு உதவி நமக்கு கிடைக்கும். இப்போ அப்பா தான் இருக்காங்க, அப்பா இருக்கிறாங்க அப்படின்னா ஐயோ பேரம்பே அவங்க கஷ்டப்படுறானே, பேத்தி கஷ்டப்படுறாளே, நம்மக்கிட்ட ஒரு சேஃப்டி இருக்குது, இல்லை நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, இப்போதைக்கு அவங்க வச்சுட்டு வந்து ஏதோ ஸ்டடியாக இருக்கட்டும், அவங்க தொழிலை காப்பாற்றணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க உதவிகள் வரும். இப்போ அவங்ககிட்ட வந்து கோபத்தையும் அதேமாரி இதெல்லாம் நம்ம காட்டும் பொழுது வந்து வெறுப்புகள் அதிகமாகி அந்த சுட்டு வட்டாரம் அப்படி சொல்லும் பொழுது வந்து நமக்கு எல்லாமே ஒரு பகையாகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்துடும். அதனால் இந்த ஒரு விஷயத்திலும் ஒரு கவனம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பாதுகாப்பை இருந்துக்குங்க. கரெக்டாக வந்து யார், எந்த இனம், எந்த ஒரு ஊர், அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, இவங்க சொந்த பந்தமில் எப்படி இருக்கிறாங்க, அந்த பொண்ணு எப்படி இருக்குது, அந்த மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட பழக்க வழக்கம் எப்படி இருக்குது, இதெல்லாமே வந்து ஏற்கனவே கல்யாணமானவங்களா ஆகாதவங்களா அப்படி சொல்லும் பொழுது கொஞ்சம் கலந்து யோசித்து திடீரென்று எடுத்தும் கவிழ்த்துன்ற அளவுக்கு செய்ய வேண்டாம். இந்த ஒரு திருமணத்திலையும் வந்து ஒரு குழப்பங்கள் வரத்துக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் உண்டு.
7ஆம் இடத்துல வந்து கண்டக சனின்றதுனால. அதனால் வந்து அந்த குழப்பம் அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விசாரிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நடந்த பின்னாடி யோசனை பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் நமக்கு இல்லை. அதனால் இதுலேயும் ரொம்ப ரொம்ப ஒரு கவனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து மறுமணம் பண்ணுறவங்க ஏற்கனவே நம்ம வந்து ஏதோ ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிட்டோம், மறுபடியும் அது வரக்கூடாது அப்படின்னா அது எப்படி அப்படின்ற அளவுக்கு வந்து கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் இப்போ அப்படி சொல்லும் பொழுது வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்கள் செய்யுங்க. காரணங்கள் அதுலேயும் நமக்கு வந்து மறுபடியும் ஒரு கருத்து வேறுபாடுகளை ஏதோ ஒரு இழப்பு ஏதோ ஒரு நமக்கு வந்து ஒரு பாதிப்பு நடந்ததுனால அந்த மறுமணம் செய்கிறோம், அது வராத அளவுக்கு தடுக்கும். குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இங்கே போயிட்டு வாங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படி சொல்லும் பொழுது வந்து நிறைய பேர் நம்ம ஐடியா கொடுக்குறாங்க. அப்படின்னா அதுக்குன்னு வந்து லட்சக்கணக்கில் ஆகுது, அதுக்கு இஎம்ஐலாம் கூட இப்போ வந்துருச்சு. அது பரவாயில்ல, அதுக்கு சக்ஸஸ் ஆனால் பரவாயில்ல, சக்ஸஸ் ஆகலாம் அது ஒரு பெரிய கடன் தானே, அது மாதம் மாதம் வந்து இஎம்ஐ கட்டிக்கிட்டு வருஷத்துக்கு வந்து அது நமக்கு ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கும். அதனால் அதுக்குண்டான ஒரு காலகட்டம் ஜூன் மாதம் வரைக்கும் நமக்கு இல்லை. அதுக்கு மேலே வந்து அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு நமக்கு நல்லா இருக்குது. அதுக்கு மேலே இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் செய்யலாம். இப்போ வந்து கரெக்டாக சரியாக சொல்லும் அப்படின்னா வந்து இந்த சிம்மராசி நேயர்களை வந்து ஆறுபடை முருகன் கோயிலுக்கு திருத்தணி, திருச்செந்தூர், அதே போல் வந்து அங்கே மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு பாக்கியம் இருந்ததுன்னா போயிட்டு வாங்க. நான் சொன்ன அந்த குழப்பங்கள், அந்த கஷ்டங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கம்மியாகும். குடும்பத்திலையும் அதேமாரி செய்கிற தொழில் வகையிலையும் நம்ம நல்லா இருக்கும். நமக்கு மனைவி கணவன் நல்லா இருந்தாங்க அப்படின்னா நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம். அதே போல் உடம்பு நமக்கு ஒத்துழைச்சுது அப்படின்னா வந்து 7 உலகத்தை நம்ம சாதிக்கலாம். அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அது எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு நாம் தான் முயற்சி பண்ணுமே தவிர நமக்கு எல்லாமே தானாக வந்து இந்த நேரத்தில் நமக்கு வந்து வராது. அதனால் வந்து நாம் நல்லா எல்லாமே நம்மளோட கண்ட்ரோலாக நம்மளோட கட்டுக்கோப்பில் இருக்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. இது நிச்சயமாக உங்களுக்கு நல்லா இருக்கும். இது பொதுவான விஷயம்தான். எதற்கும் உங்களோட ஜனன ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதன் மூலியமாக வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் என்ன, அதுக்குண்டான தீர்வுகள் என்ன, அதுக்குண்டான பரிவர்த்தனை என்ன, எந்த கோயிலுக்கு போகணும், அது என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாகவும் இன்னும் வந்து முழுமையாகவும் சொல்லப்படும். என்னோட நம்பர் கீழே இருக்குது, தொலைபேசி வாயிலாகவோ மெசேஜ் மூலியமாகவோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலை முதல்ல பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை வந்து ஆல் என்று கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.